முக்தார் என்பவர் சிற்றுருவி லேகியத்தை விற்பவராகவோ இரவு நேரங்கள் அந்த மஜா செய்வது எப்படி மேட்ரு பண்றதுல எப்படின்னு பேசிட்டு இருந்த ஒரு நபருக்கு என்ன சமூக பொறுப்பு இருக்கோ என்ன அரசியல் அறிவு இருக்க முடியும். ஆனால் கோபி நாயனார் அப்படி கிடையாது. இவ்வளவு கேவலமாக பேசுறீங்களே சொல்றீங்களே, ஏன் வந்து இவ்வளவு இழிவா பேசுங்க? நீ தாண்டா வந்து இந்த மாதிரிலாம் பெரியார் சொன்ன கூட்டம் உட்காந்து பேசுனீங்களே. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா உங்க மேல மட்டும் குறைகள் இல்ல. இப்ப கோபி நாயனார் அவர் மேலேயும் ஒரு குறை. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் மேலேயும் குறை வைக்கும் போது பெரியாரிஸ்ட் சொல்லக்கூடிய பெரியாரிஸ்ட் இயக்கங்களுக்குள்ளேயே வந்து இந்த சாதிக ரீதியான ஒரு ஒடுக்குமுறை இருக்கு நீங்க சொல்றீங்களா? கண்டிப்பா இருக்கு. அதனாலதான் பிச்சு புடின்னு ஓடியாட்டேன். இங்க என்ன பிரச்சனைனாக்கா, நான் வாசிப்பின் ஊடாக இந்த காலகட்டம் ஒன்று இருந்தது. நான் வெறும் புத்தகத்தோட தான் இருப்பேன். என்னை சுத்தி லெனின் சுத்திட்டு இருப்பாரு, மார்க்ஸ் சுத்திட்டு இருப்பாரு, மாவோ சுத்திட்டு இருப்பாரு, சேகுவாரா, என்னுடைய கேள்விகளுக்கு விடையாக அவர்கள் இருப்பார்கள். நான் ஒரு கற்பனையில வாழ்ந்துட்டு இருந்தேன். எல்லாமே வந்து அவர்களுக்கான தத்துவம். அவர்கள் வாழ்ந்துட்டு அவர்கள் சரியா செய்து அவருடைய நிலைப்பாட்டில இருந்து போயிட்டாங்க. ஆனா அவர்கள் வழி நடந்து கொண்டிருப்பவர்கள் கம்யூனிஸ்டுகளாக இருந்தாலும் சரி, மார்க்சியவாதிகளாக இருந்தாலும் சரி, மாவோயிஸ்டுகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் சரியாக இயங்குகிறார்களா அப்படின்னு நம்ம அவர்களை சீர்திருத்தி பார்க்கணும்னாக்கா அந்த ஒடுக்குமுறை சார்ந்து அந்த மனிதனுடைய அனைத்து கிடைக்க வேண்டிய பிறப்புரிமைகள் மறுக்கப்படுகிற விவாதங்கள் தான். அந்த விவாதத்தில் அரசியல் வரும், பெண்ணியம் வரும், சமத்துவம் இல்லாம நடத்தப்படுறது இருக்கும், நிறவாதம் இருக்கும், சாதியவாதம் இருக்கும். எல்லாமே இந்த சாதியவாதம் ஏன்னா பெரியார் வாழ்ந்த காலத்தில் பெரியாரோட சமகாலத்துல பயணித்த களப்போராளி தோழர்கள்லாம் வந்து அவங்களுடைய பார்வை வேறாக இருக்கு. இப்ப சமூக ஊடகங்களில் இருக்கிற பெரியாரிஸ்டுகள் பாத்தீங்கன்னா இளைய தலைமுறை, என்னையும் கடந்தது அடுத்த தலைமுறை இளைஞர்கள், அவர்கள் மார்க்சியத்தை படிக்காதவர்கள், கம்யூனிசம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது, அம்பேத்கரை முழுமையாக வாசிப்பு உட்பட்டல, ஓரளவுக்கு பெரியாரை வந்து முதன்மைப்படுத்திக் கொண்டு அதன் ஊடாக சமூக ஊடகங்களில் விவாதத்தை வந்து உருவாக்கும் பொழுது யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நீங்க பாத்தீங்கன்னா பெரியார் என்ற சொல், ஈவே ராமசாமி என்ற சொல் நீங்க தொடர்ந்து கடந்த 70-80 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஒரு முன்னுக்கு நிறுத்தியே வந்திருக்குது. இந்த பெரியாரை குறித்து நம்ம என்னதான் நடக்குது, என்னதான் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது பொதுவாக இருக்கக்கூடிய மக்களுக்கு முழுமையாக தெரியுமா என்று கேட்டால் அவருடைய கருத்தியல், அவருடைய கொள்கை வழி வந்தவங்க இதெல்லாமே வந்து முழுமையாக போய் சேரல அப்படின்னு தான் சொல்லணும். அதனால இந்த குழப்பங்கள் மாறி மாறி நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போ அண்மை காலமாக ஒரு 10 நாளுக்குள்ள ஒரு குழப்பத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இயக்குனராக இருக்கக்கூடிய சமூக செயல்பாட்டராக செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய கோபி நாயனார் அவர் ஒரு கருத்தை சொல்றாரு. அவர் வந்து நேரடியாகவே இந்த பெரியாரிஸ்ட்னு இப்ப சொல்றோம்ல, திராவிட கழகம் அல்லது திராவிட விடுதலை கழகம், பெரியார் திராவிட கழகம், இந்த மாதிரி எல்லாம் இது பண்றாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் மேலே ஒரு குறை சொல்றாரு. அந்த முற்போக்கு சிந்தனையில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் ஒரு இது பண்றாரு. இதை தாண்டி அவர் பேசக்கூடிய திருமாவளவனோட இருந்ததையும் அதையும் ஒரு குறையா சொல்றாரு. தலித் இயக்கங்களோட பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் மேலேயும் குறை சொல்றாரு. நம்ம அந்த அமைப்பை அப்புறம் பார்த்துக்குவோம். முதல்ல இந்த பெரியாரிஸ்ட் அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கணும். அதில் என்ன போயிட்டு இருக்கு, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, ஏன் இந்த மாதிரிலாம் குழப்பங்கள் வருது, இந்த குழப்பத்துக்கு என்ன காரணம், எங்கெங்கிருந்து வருது அப்படிங்கிறத நம்ம வந்து ஓரளவுக்கு ஆழமாக நம்ம வந்து அந்த பெரியாரிஸ்டோட பயணிக்கிறாங்க பாருங்க, அவங்களோட நம்ம கலந்து கொண்டு போனாதான் இது வந்து தெளிவடைய முடியும். இதுல என்னை பற்றி ஒரு குறிப்பு சொல்லணும்னா, நான் வந்து ஆரம்பத்திலிருந்து என்னுடைய தகப்பனார் முதல் கொண்டு பெரியாரிஸ்டா இருந்தவங்க, அவங்க வழியில் வந்ததுனால பெரியாரோட வழியில ஓரளவுக்கு என்ன ஏதுன்னு நம்ம பார்த்து கொண்டு இருந்தவன். அதற்கு பின்னர் வந்து பல நிகழ்வுகள் எனக்கு முக்கியமா தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு இதுல வந்த உடனே அதை ஒட்டி நம்ம வந்து தமிழ் தேசியத்துக்குள்ள வந்துட்டோம். பெரியாரோட நாம் இருந்து புகைப்படங்கள் எடுத்திருக்கோம். பெரியாரோடைய நம்ம வந்து பல கூட்டங்களில் கலந்து அந்த நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம். அடுத்து வந்த மணியம்மை அவங்களோட நிகழ்ச்சியிலும் ராவணலீலாங்கிற நிகழ்ச்சி தான் மிக முக்கியமான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் கூட நான் பங்கெடுத்திருக்கேன். பெரியார் திடலில் நடந்த அந்த நிகழ்ச்சியில் அப்பெல்லாம் சிறுவனாக இருப்பேன்.
அதுக்கு பின்னர் வந்து தற்போதைய ஆசிரியர் கூடிய வீரமணி அவர்களுடைய வழியிலையும் எப்படி பண்ணாங்க, என்னென்ன பண்ணாங்கன்னு தெரியும். இந்த வகையில் நம்ம வந்து அந்த இதில் பயணம் பண்ணனால இதில் நானும் வந்து இதில் கேள்விகள் கேட்பதற்கோ அல்லது வந்து கலந்து கொள்வதற்கோ ஒரு தடை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை பற்றி தெரியாதவங்க இருந்தாங்கன்னா அவங்க வந்து கலந்து கொண்டாங்கன்னா கேள்விகள் எழும், எதுக்கு இவர் வந்து வேற மாதிரி இது பண்ணுவாரோ அப்படின்னு சொல்லி. அதையெல்லாம் தாண்டி நம்மளுக்கு வந்து ஒரு ஈழப்பிரச்சனை வந்து அதிகமாக வந்தோடனே ஈழப்பிரச்சனை தொடர்பாக நாங்கள் முழுமையாக தமிழ் தேசியத்தில் உள்வாங்கி கொண்டு அந்த வழியில் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான். இந்த வகையில் பார்க்கும் பொழுது இப்போ நம்மளோட கலந்து கொண்டு இருக்கக்கூடிய பிரெஞ்சு தமிழச்சி அவர்கள் வந்து பிரான்ஸில் இருக்காங்க, பிரெஞ்சு சிட்டிசனாக இருக்காங்க. ஆனால் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய நம்ம பாண்டிச்சேரி, அந்த வகையில் அங்கிருந்து ஒரு தொடர்புடைய மிக முக்கியமான இருந்து வந்தவங்க. ஏன்னா அவங்களோட தகப்பனார் அவங்களோட மூதாதையரெல்லாம் இங்கிருந்து வந்தவங்க. ஸோ அதனால அந்த தமிழ் மேலே ஆர்வத்திலையும் தமிழில் இருக்கக்கூடிய தமிழருங்கிற ஒரு முக்கியமான இதில் வந்து அவங்க வந்து பயணித்து கொண்டு அதன் மட்டும் இல்லாமல் பெரியாரிஸ்ட்டை பற்றி முழுமையாக அவர்கள் வந்து ஐரோப்பிய நாடுகளில் பெரியார் எதியை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு முச்சிந்தனையோட அவர்கள் வந்து பயணித்து கொண்டிருந்தாங்க. அதில் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பெரியார் இயக்கங்களோடையும் தொடர்பு எடுத்திருந்தாங்க. அந்த வகையில் நீங்கள் வந்து ஒரு முழு உரிமையோடு அவங்க வந்து பெரியாரை முழுமையாக உள்வாங்கினவங்க, பெரியாரோட புத்தகங்கள் அனைத்தையும் படித்தவங்க. பெரியாரை நேரில் பார்த்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியல, அது பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர்களுடைய புத்தகங்கள், அவருடைய கொள்கைகள் என்ன ஏதுங்கிறது முழுமையாக படித்தவர்கள். அதையொட்டி மனித உரிமை சார்ந்த பெண் இயக்கம் சார்ந்த பல நிகழ்ச்சிகளில் நீங்கள் வந்து அவர்கள் பங்கெடுத்தவங்க. அவங்க அங்கே இருக்கக்கூடிய, அதாவது இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்திருந்தால் பல இயக்கங்களோடு அவங்க வந்து பயணிச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லை, அவர்கள் வந்து அங்கே பிறந்து வளர்ந்தனால அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அங்கே இருக்கக்கூடிய மனித உரிமை செயல்பாடுகளோட எல்லாம் முழுமையாக பயணிச்சிருக்காங்க. அதில் வந்து எனக்கு பல ஆண்டுகளாக அவர்களுடைய வழிகள் தெரியும். அந்த இதில் பார்த்தோம்னா சில நிகழ்ச்சிகள் வந்து குறிப்பிடத்தக்க சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகள் இருக்குது, அவங்க பங்கெடுத்துக்கொண்ட நிகழ்ச்சிகள். அப்போ அந்த ஓரின சேர்க்கை அப்படிங்கிறது வந்து மேற்கத்திய நாடுகளில் கொஞ்சம் அதிகமாக அந்த உரிமை வேண்டும் அப்படின்னு போராடும் பொழுது பிரான்ஸில் இருக்கக்கூடிய, பாரிஸில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள் அங்கே இருக்கக்கூடிய மக்களோட கலந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய நீங்கள் அமைச்சர்னு சொல்கிறோம்ல, அந்த துறை அமைச்சர்கள், அந்த துறை அமைச்சர்களோட போய் பார்த்து அவர்களுடைய பேசி இவர்கள் வந்து அந்த குழுக்கள், அங்கே சில அந்த அமைப்பு சார்ந்த குழுக்கள் இருக்கும்ல, அந்த குழுக்களோட பயணித்து அது கருத்து கணிப்பு நடத்தணும் அப்படிங்கிற சில வேண்டுகோளெல்லாம் வைத்து அதில் வெற்றி பெற்று அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அது செயல்படுத்தினாங்க. அந்த ஏரியாவில் அங்கே பிரான்ஸ்லாம் செயல்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பின்புலமாக இருந்து செயல்பட்டவங்க. அப்படிங்க இது மனித உரிமை சார்ந்து அவர்கள். அது தவிர ஐநாவோட மனித உரிமை அமைப்பு வந்து அவர்களுடைய நாட்டுக்கு பக்கத்தில் ஜெனீவாவில் இருக்குது, சுவிஸில் இருக்குது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த இதுகளையும் ஒரு தொடர்படுத்தி வைத்து கொண்டிருக்கார்கள். இன்னுமே இப்போ வரைக்குமே அவர்கள் வந்து அந்த மனித உரிமை செயல்பாட்டாளர் அப்படிங்கிறதுல சொல்ல முடியும். இதை தாண்டி அவர்கள் கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற அந்த வகையிலையும் நீங்கள் மார்க்ஸு, லெனினிஸ்ட்டு இவங்களெல்லாம் உள்வாங்கி கொண்டு இருக்கிறவங்க அப்படிங்கிறது தான். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சிக்கல், அதாவது பெரியாரிஸ்ட் அப்படிங்கிறக்கூடிய சிக்கல் எங்கே போய்கொண்டிருக்குது, இதனுடைய பாதை எங்கே போயிட்டு இருக்குது, ஏன் இதோட தடுமாற்றங்கள் அப்பப்போ நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதில் வந்து பெரியாரிஸ்ட்னு சொல்லக்கூடிய கோபி நாராயணன், அந்த இயக்குனர், சமூக செயல்பாட்டாளர், அவருடைய பற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10-15 நாளாக ஒரு இது போயிட்டு கொண்டிருக்கிறது, ஒரு விவாதம் போய் கொண்டிருக்கிறது இங்கே. ஏன்னா பெரியாரிஸ்டோட தொடர்பு இருக்கக்கூடிய ஐயா வீரமணியோட தொடர்பு இருக்கக்கூடிய மதிவதனி அவர்களுடைய கருத்தில் சில முரண்பாடுகளை அவர் சொல்றாரு. அந்த கருத்துக்கள் எங்க போகுது, ஏன் ஆகுது, இவரை வந்து அந்த பெரியாரிஸ்ட, இவரும் பெரியாரிஸ்ட்னு சொல்றாரு, அவரையே வந்து நீலசங்கி அப்படின்னு வேற சொல்றாங்க. ஸோ இது எல்லாம் பார்க்கும் பொழுது எங்கேயோ தடுமாற்றம் இருக்கு. திராவிட கடந்த நீங்க ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா திராவிட ஆட்சிகள் நடந்துகிட்டு இருக்குது. அந்த திராவிட ஆட்சியினோட தலைமை பொறுப்பில் இருக்காங்க யாருன்னு கேட்டிங்கன்னா பெரியார் தான் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது அண்ணாவை சொல்கிறாங்க.
அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடந்து கொண்டு இருந்தாலும் இந்த குழப்பங்கள் தீர்க்கப்பட முடியாத தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்குது. ஸோ இதைய எங்கே தவறு நடக்குது, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, எங்கிருந்து அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்ம இது பேசி தான் தீர்க்க வேண்டியதாக இருக்குது. நம்ம இப்போ ஒரு கலந்துரையாடல் மாதிரி நம்ம இதை வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஆழமாக இது எங்கே தொடங்குச்சு, எங்கே முடிக்கணும், ஏன் இது இது மாதிரி தொடர்ந்து ஒரு குழப்ப நிலையில் போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம தெளிவடைஞ்சிக்கலாம். இதில் நம்ம விவாதமோ அல்லது இதோ கிடையாது, நான் பெரியவன் நீங்கள் பெரியவன் கிடையாது. இதில் நானும் பெரியாரிஸ்டோட அந்த பெரியார் பாதையில் ஓரளவுக்கு நான் இப்போ கடந்து வந்ததுனால அவரை பற்றி ஓரளவுக்கு புரிதல் இருக்குது. அதுபோல் அவர்கள் பிரெஞ்சு தமிழச்சியும் பெரியாரிஸ்ட் என்கிற இதில் அவர்கள் முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு பல நிகழ்ச்சிகள் பண்ணி கொண்டிருந்திருக்கார். ஸோ அதனால அவரை வைத்துக்கொண்டு இங்கே என்ன நடக்குது, ஏன்னா நீங்கள் பெரியார் திராவிட கழகம்னு ஒன்று இருக்குது தனியாக, அப்புறம் பெரியார் விடுதலை கழகம்னு ஒன்று வச்சுருக்காங்க, அப்புறம் வீரமணி ஐயா தலைமையில் திராவிட கழகம் அது பாட்டுக்கு தொடர்ந்து கொண்டு இருக்குது. இதை தவிர இதிலிருந்து போன கிளை அரசியல் கட்சிகள் பார்த்தீங்கன்னா அதில் கணக்கில் அடங்காது, அது நிறைய வந்துருக்கு. ஸோ இதெல்லாம் இப்போ இது இவ்வளவு வந்தாலும் இந்த குழப்பங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த குழப்பத்திற்கு ஒரு தீர்வு காணதுக்காக இந்த நிகழ்ச்சியை நம்ம வச்சிருக்கோம். இது கொஞ்சம் ஆழமாக விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு கட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இதை விவாதிப்பதற்காக நம்ம தமிழச்சியோட பேசுவோம். வணக்கம் தமிழச்சி. வணக்கம். இப்போ நான் இந்த முன்னுரையில் சொன்ன மாதிரி நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, இங்கே நடக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் நீல சங்கி அப்படிங்கிற ஒரு புதுசாக ஒரு காயினை இது பண்ணுறாங்க. அது பெரியாரிஸ்டுகளுக்கு உள்ளேயே சில குழப்பங்கள் வருது. இதில் ஒன்று இருக்குது. இது ஆரம்பத்தில் இந்த இதை பேசுவோம், இன்னும் தொடர்ச்சியாக நிறைய கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகள் எல்லாம் நான் உங்கள் முன்னாட வைக்கிறேன். நீங்கள் முதல்ல இந்த நீலசங்கி அப்படிங்கிறது எதுக்காக சொல்கிறாங்க, எங்கிருந்து இது தொடங்குது, ஏன் அப்படி வந்தது? இதை நம்ம ஒரு திறனாய்வு விவாதமாக முன்னெடுத்துட்டு போனா சிறப்பாக இருக்கும். என்னன்னா இப்ப யாரு பெரியார் இயக்கத்தை பேச ஆரம்பிச்சாலும் நானும் பெரியாரிஸ்ட் தான் சொல்லிட்டு முதல்ல ஒரு பாதுகாப்பா தங்களை நானும் ஒரு பெரியாரிஸ்ட்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பதட்டம் வருது, பயம் வருது. என்னன்னா அவர்கள் நம்ம கைக்கூலிய மாத்திடுறாங்க. பிஜேபி கைக்கூலி, RSS கைக்கூலி. இந்த அளவுல தான் அந்த விமர்சனத்தை எதிர்கொள்ள முடியாத பெரியாரியவாதிகள் அப்படி சொல்லிக்கிறவங்க, கருத்தியலற்ற நிலைப்பாடுல இருக்கிறவங்களுடைய உளறலா நான் அதை பாக்குறேன். ஏன்னா பெரியார் வாழ்ந்த காலத்தில் பெரியாரோட சமகாலத்துல பயணித்த களப்போராளி தோழர்கள்லாம் அவங்களுடைய பார்வை வேறாக இருக்கும். இப்ப சமூக ஊடகங்களில் இருக்கிற பெரியாரிஸ்டுகள் பாத்தீங்கன்னா இளைய தலைமுறை, என்னையும் கடந்தது அடுத்த தலைமுறை இளைஞர்கள், அவர்கள் மார்க்சியத்தை படிக்காதவர்கள், கம்யூனிசம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது, அம்பேத்கரை முழுமையாக வாசிப்பு உட்படுத்தல, ஓரளவுக்கு பெரியாரை முதன்மைப்படுத்தி கொண்டு அதன் ஊடாக சமூக ஊடகங்களில் விவாதத்தை உருவாக்கும் பொழுது அடிக்கடி இந்த நீலசங்கி என்ற குற்றச்சாட்டுகளை பெரியாரிய இயக்கங்களுக்கு எதிராக செயல்படுவதாக நினைத்து கொண்டு அம்பேத்கர் ஆதரவாளர்களையும் தமிழ்நாட்டில் இருக்கிற தலித் சமூகத்தை சார்ந்த பிரதிநிதிகள் வாதங்கள் வைக்கும் பொழுதும் அவர்கள் நோக்கி நீலசங்கின்னு சொல்லி பேச முற்படுறது ரொம்ப ஆபத்தான அரசியலா இருக்கு. இது வரைக்கும் நம்ம வலதுசாரிகளை கூட வலதுசாரிய சித்தாந்தத்தை அரசியல் ரீதியாக கேள்விக்கு உட்படுத்துவதுதான் ஐரோப்பிய நாடுகளுடைய வழக்கமாக இருந்தது. இது இவங்க ஒரு நீண்ட காலமாக சங்கின்னு சொல்லி சங்கி மனநிலை என்பது வலதுசாரிகளுக்கு மட்டுமே உரியதாகவும், இடதுசாரியாக நான் பெரியாரிஸ்டுகளாகிய நாங்கெல்லாம் தூயவாதிகள் அப்படின்ற காட்ட முற்படுறதுக்காக சங்கி குணமே அந்த வலதுசாரியில் மட்டும்தான் இருக்கு அப்படின்னும் பொழுது இந்த கோபி நயினார் என்ன சொன்னார்னா, அந்த சங்கி மனநிலை வலதுசாரிகளுக்கு மட்டும் இல்ல, பெரியாரிஸ்டுகளுக்கும் இருக்கு, திராவிட ஆதரவாளர்களுக்கும் அது இருக்கு அப்படின்னு அதை அரசியல் படுத்த முற்பட அரசியலான அந்த கேள்வியை எப்படி எதிர்கொள்ளணும். அப்போ அந்த நான் ஏற்கனவே சொன்ன ஒரு சில நபர்கள் இருக்காங்க சமூக ஊடகங்கள்ல, மைனர் ஒருத்தவர் ரொம்ப ரொம்ப ஆபாசமாக எதிர்கொள்வார் எல்லா விஷயத்தையும், ரொம்ப இளவயது இளைஞர். அவரு தான் இந்த லூலு விவகாரத்துல கூட பெரியார் சார் பாலியல் குற்றவாளி பெரியார் சார்ல வச்சு அவதூறா பேச வைத்தார். அப்புறம் திராவிடர் பெரியார் தந்தை பெரியார் ஒரு இது இருக்கு இல்லையா கோயம்புத்தூர்ல, தாப்பேத்திகாவுடைய இதுல இருக்கிற பெரியாரிஸ்ட், அதுல 2009க்கு முன்பு வரைக்கும் அவரு நாம் தமிழர் கட்சியில இருந்தவர்.
நான்லாம் வந்து 2004ல இருந்து சமூக ஊடகங்களை எழுதிட்டு பேசிட்டு இருக்கிற ஒரு நபர். பெரியார் இயக்கம், பெரியார் சிந்தனைகள், அம்பேத்கரியம், இதெல்லாம் நான் எதுக்காக படிக்கணுன்றதுக்கு நான் முதல்ல ஒரு சில விளக்கம் சொல்லிடுறேன். அப்போ இவ்வளவு தயாராகி வந்துதான் ஒரு நீண்ட அரசியல் அஹ், காரணங்களுக்காக நாங்கள் நிறைய வாசிப்பு உட்படுத்தப்பட வேண்டியதா இருந்தது. என்னன்னாக்கா, இந்தியா மனித உரிமை செயல்பாட்டாளர்களுக்கு ஒவ்வொரு நாட்டுல இருக்கிற காங்கோ நாட்டுல இருக்கிற உள்நாட்டு அரசியல் பிரச்சனையை பேசும் பொழுது அதை சார்ந்தவங்களுக்கு வந்து நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. நிறைய எல்லாத்தையும் படிக்க வைப்பாங்க. எல்லா மனித உரிமை செயல்பாடுகளும் அதை படிப்பாங்க. ஐநா சபைக்கு போய் பேசுறதுக்கு முன்போ அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதுக்கு அந்த கோரிக்கைகளை வந்து ஐநா சபைக்கு எடுத்து போய் கொடுக்கறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களாவது குறைஞ்சது எல்லா தரவுகளும் எங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதை சார்ந்து நாங்க முதல்ல படிக்கணும். அந்த நாட்டுல என்ன பிரச்சனை நடக்குதுன்றதுல பிரான்ஸ் நாட்டுல உட்காந்துக்கிட்டோ, சுவிஸ் நாட்டுல உட்காந்துக்கிட்டோ, லண்டன்ல உட்காந்து, ஜெர்மன்ல உட்காந்துட்டு ஒரு மனித உரிமை செயல்பாடுகள் பேச முடியாது. ஐரோப்பிய மனித உரிமை செயல்பாடுகள் சொல்றேன். இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, பிரான்ஸ்ல மனித உரிமை செயல்பாட்டுல இருக்கு. அதுல நான் மெம்பரா இருக்கேன். அப்புறம் பிரான்ஸ் நாட்டு மனித உரிமை செயல்பாட்டுல இருந்து இப்ப ஐரோப்பியன் யூனியன் வந்த பிறகு ஐரோப்பிய யூனியனுக்காக ஒரு மனித உரிமை செயல்பாட்டால கூட்டமைப்பு உருவாக்கணும்ன்ற ஒரு முடிவு வந்து எடுக்கப்படுது. அப்ப எடுக்கும் பொழுது அப்ப இங்கிலாந்துல இருந்து, ஜெர்மன்ல இருந்து, ஸ்பெயின் நாடு, அப்படி எல்லா ஐரோப்பிய நாடுகள் அனைத்திலும் இருக்கிற மனித உரிமை செயல்பாடுகளை அந்த நாட்டு அரசாங்கம் தங்களுடைய பிரதியாக ஐரோப்பிய மனித உரிமை அமைப்பு செயல்பாட்டிற்கு பரிந்துரை செய்வாங்க, அனுப்புவாங்க. அப்ப அவர்கள்லாம் ஒருங்கிணைத்து செயல்படுறதான் வந்து ஐரோப்பிய மனித உரிமை செயல்பாட்டல். அப்ப பிரான்ஸ்ல மனித உரிமை செயல்பாட்டலாக இயங்கிக் கொண்டிருந்த என்ன அந்த இதுக்கு வந்து பரிந்துரை செய்யறாங்க. இப்ப நம்ம அது ஐரோப்பிய மனித உரிமை செயல்பாட்டுல இருக்கிற அடிப்படையில எங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வந்துகிட்டே இருக்கும். அதை வந்து நாங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு சின்ன ஒரு லிபியா நாட்டுல என்ன நடக்குதுன்னு அதை சார்ந்து உள்நாட்டு பிரச்சனைகள், இத அரசியல் பார்வை இல்லாம வாசிக்கிறோம். மனிதர்களுக்கான நடக்கிற ஒடுக்குமுறைகள்ல எங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே அந்த ஒடுக்குமுறை சார்ந்தே தான். அந்த ஒடுக்குமுறை சார்ந்து அந்த மனிதனுடைய அனைத்து கிடைக்க வேண்டிய பிறப்புரிமைகள் மறுக்கப்படுகிற விவாதங்கள்னா அந்த விவாதத்துல அரசியல் வரும், பெண்ணியம் வரும், சமத்துவம் இல்லாம நடத்தப்படுறது இருக்கும், நிறவாதம் இருக்கும், சாதியவாதம் இருக்கும், எல்லாமே இருக்கும். இந்த சாதியவாதம்ன்றது சூடான் நாட்டுல இனப்பிரிவா தான் இருக்கு. ஆனா இந்தியாவில தான் சாதியம் பிறப்படிப்படையில உருவாக்கப்படுது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்க கண்டிப்பா வாசிக்கணும்ன்ற நிலைக்கு தள்ளப்படும் பொழுது நான் வந்து பெரியாரையெல்லாம் முழுமையா நான் நிறைய வாசிக்கிறேன். அது வந்து எல்லாராலையும் அது பண்ண முடியல. நான் அந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கினேன். என்னன்னா இப்ப ஐநா சபையில யுனெஸ்கோல வந்து இந்த சாதியம் சார்ந்த பிரச்சனை அது மாதிரிலாம் வரும்பொழுது இந்தியா பிரதிகளாக அந்த அரசால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது நிறைய டாக்குமெண்ட் வரும். இந்தியாவில இருந்து வட மாநிலத்துல தான் அது வந்து அதிகமா அந்த செயல்பாட்டுகள் இருக்காங்க, தென் பகுதியில இல்ல. அப்ப அந்த செயல்பாடுகள் கொடுக்கிற மனித உரிமை செயல்பாடுகள் சில விஷயங்கள் கவர்மெண்ட் மீறி சில விஷயங்கள் வெளியில கொடுக்க வேண்டியது வரும். கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயங்கள் இந்தியா கவர்மெண்ட் வந்து அவங்க நாட்டுல வந்து இப்படி ஒரு சாதியவாதம், ஒடுக்குமுறைகள் நடக்கிறது, இந்த மலம் அள்ளும் தொழிலாளர்கள் சார்ந்த பிரச்சனை எல்லாம் கூடுமான வரைக்கும் அப்படி ஒரு இதுவே நடக்கலன்னு சொல்லிதான் இந்தியாவுல இப்படி நடக்குதுன்னு சொல்லி அவங்க எதுவுமே நடக்கல, இந்தியாவுல மலம் அள்ளும் தொழிலே இல்லைன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுது. ஏன்னா ஐநா சொல்லுது அப்படி ஒரு தொழிலை வந்து உலகம் முழுதுமே முற்றாக அழித்தொழிக்கப்படணும் அப்படின்னும் பொழுது சாதியவாதியாக அங்க அது தொடர்ந்து செய்யணுன்ற நிர்பந்தம் இந்தியாவுல இருக்கு. அதை அவங்க ஒழிக்க மாட்டாங்கன்ட்டு அதை சார்ந்த விவாதம் எல்லாம் நடந்திருக்கு. அப்ப அதை சார்ந்த வட மாநிலத்துல அதுக்காக போராடுற அந்த தோழர் கர்நாடக மாநிலத்துல வந்து சென்றவர், ஏன் நினைவில்லை. ஏன்னா இதெல்லாம் நடந்தது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்பு. அப்ப அதெல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது அம்பேத்கரை குறித்து வாசிக்க வேண்டிய தேவை வரத்தால் நான் எல்லா தொகுதியெல்லாம் வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறேன். வாங்கிய படித்து குறிப்புகள்லாம் எழுதுறேன். இந்த அடிப்படையில தான் நான் தீவிரமா பண்ணி இந்தியாவுல தலித்து பிரச்சனை நிறைய டக்குனு என்கிட்ட வந்து நிறைய விஷயம் எல்லாம் கேட்பாங்க, டீட்டெயில் எல்லாம் கேட்பாங்க. நாங்க எடுத்து கொடுக்கணும். அப்படி நான் மட்டும் செயல்பட அது நிறைய பேர் குழு அதுல இருக்காங்க. ஏன்னா யாருக்கும் யாருமே தெரியாது இந்த குழுல இந்த இடத்துல இவங்க இருக்காங்க, இவங்க தான் இந்த இதை கொடுக்குறாங்கன்றது மேலிடம் வந்து வெளியே தெரிவிக்க கூடாது. யாரும் யாருக்குமே தெரியாம இருக்கும். அவங்க பேசுற பிரதியா வெளியில வேற ஒரு ஆள் வந்து நிப்பாங்க.
நாங்க பின்னணியில உள்ளுக்குள்ள உட்காந்து ஒர்க் பண்ணோம். அது நிறைய விரிவா அதை குறித்து என்னால பேச முடியாது, பேசவும் கூடாது. அதான் நான் இதோட முடிச்சிடுறேன். இப்ப இந்த அடிப்படையில இயங்குற நாங்க அம்பேத்கர் எல்லா தரவுகளையும் என்கிட்ட இருக்கு. அது பிடிஎஃபாவும் இருக்கு, புத்தகமாவும் நான் வச்சிருக்கேன். அப்ப வாசிப்ப அந்த கருத்து உள்வாங்குது. இப்ப மனித உரிமை செயல்பாடுறாக நம்ம செயல்படுத்தி வேற விதமா இருக்கட்டும். இப்ப ஒரு அரசியல் பார்வையாளரா நான் இந்தியா விஷயங்கள் பார்க்கும் பொழுது எனக்கு சில கருத்து சொல்லணும்னு தோணுது. அப்ப அதுக்காக ஒரு ஒரு எனக்கு ஒரு முற்போக்கு சிந்தனையோட ஒரு மனித உரிமை செயல்படுறாங்க. ஏற்கனவே நான் என்னுடைய தாத்தாவும் அப்பாவும் பாண்டிச்சேரியை சார்ந்தவர்கள் அடிப்படையில எனக்கு இயல்பாகவே அந்த தமிழ்நாடு அந்த ஈழப் போராட்டம் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு நிறைய தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் ரொம்ப ரொம்ப அதிகமா வரும் பொழுது அதுக்கான வாய்ப்புல எனக்கு இந்த சமூக ஊடகங்கள் உருவாகும் போது தான் வருது. இன்டர்நெட் உலகம்னு ஒரு புதிய உலகம் வரும் பொழுது ஆரம்பத்திலே நான் வந்துட்டேன். வரும்பொழுது நிறைய செய்திகள்லாம் நான் வாசிக்க ஆரம்பிக்கும் போது தயாராகிட்டே வர இன்னும் நான் தயாராக வேண்டியது இருக்கு. கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கும் பொழுது ஒரு சப்ஜெக்ட பேசுவதற்கு முன்பு அதை குறித்து எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன். அப்படிதான் நான் மார்க்ஸை வாசிக்க வேண்டியதா இருக்கு. கம்யூனிசம், மாவோயிசம், ஸ்டாலினிசம் அப்படின்னு இதெல்லாம் வருது. இதெல்லாம் இடதுசாரிய சிந்தனைக்குள்ள நம்ம வைக்கிறோம். இந்த அடிப்படையில தான் நான் தமிழ்நாட்டு பெரியாருடைய அறிமுகம் வரும் பொழுது அதை சார்ந்த ஒரு கூட்டமைப்பு ஐரோப்பாவில் நடக்கும்போது நான் ஒரு பெரியார் சப்ஜெக்ட பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு அத ஒரு சப்ஜெக்டா நான் பேச ஆரம்பிக்கிறேன். இடதுசாரிய கூட்டமைப்பு அது பேச ஆரம்பிக்கும் பொழுது ஒரு 10 நிமிஷம் அந்த என்னுடைய உரையில பெரியாருடைய பங்களிப்பு என்ன அது இதுன்னு பேசும் பொழுது ஒரு நபர் ஒரு ஐரோப்பா சார்ந்த ஒரு நபர் அவர் எழுந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. இதெல்லாம் இருக்கட்டும், இப்ப லெனின் ஒரு சமூக புரட்சிக்கான ஒரு மாற்று உலகை முன்வைக்கிறாரு. இப்ப நீங்க இவர் சமுதாய புரட்சியாளர் சொல்றீங்க. இப்ப மிகவும் ஒரு பிற்போக்கு மனநிலை கொண்ட சமூகத்துக்கு முன்பு முற்போக்கு பேசியதால் அவர் ஒரு கலகக்காரன் சொல்ல முடியும். அவரை சீர்திருத்தவாதினா அவர் சீர்திருத்தம் பண்ணிட்டாரா? அந்த சமூகம் இப்ப ஒரு பிரெஞ்சு புரட்சி நடந்த மாதிரி முற்றாக ஒரு சமூகம் மாற்றல. அவர் அதுக்கான முயற்சி எடுத்திருக்காருன்ற பொழுது நீங்க இந்த இந்த அவருக்கு யாருமே தெரியாது, பெரியாருன்றவர் யாரும் தெரியாது. அவரு பாக்குற விஷயம் பெரியாருடைய பங்களிப்பு அந்த சமூகத்தை எப்படி இருக்கு, அதுல அவர் ஒரு முயற்சியை மட்டும் தான் எடுக்கிறாருன்ற பொழுது நீங்க சமுதாய சீர்திருத்த சிந்தனையாளர் புரட்சியாளர் என்ற ஒரு அதீதமான ஒரு நிலைப்பாட்டுல இருந்து எங்களுக்கு ஏன் விளக்கம் முற்படுறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவர் எடுத்த அந்த காரியத்தை முழுமை அடையலைங்கிறது அவர் சொல்றாரு இல்லைங்க? ஆமா, இல்ல அவர் ஆமா பிரான்ஸ் பாத்தீங்கன்னாக்கா பிரெஞ்சு புரட்சியுடைய இதுக்கெல்லாம் மக்களை பற்றுது. அந்த கருத்துக்கு ஒத்த கருத்தை மக்களை மாத்த முடியுது. ஆனா பெரியாரால மாத்த முடியலன்றது பெரியாருக்கு கிடைத்த தோல்வி கிடையாது. அந்த சமூகம், அந்த இந்திய சமூகமே அவ்வளவு சாதிய வன்மத்தோட இயங்கிட்டு இருக்கு. அதனால்தான் அம்பேத்கர் கூட சொல்லுவாரு, ஒரு இந்திய சமூகம் என்பது இந்த மதத்தை கூட விட்டு விலகி நின்றுடும், ஆனா சாதித்துல இருந்து எந்த மனிதனாலும் விலக முடியாது. அதனாலதான் நான் சாதி இந்துக்கள் நான் சொல்றேன் அப்படின்ற. பெரியார் பார்ப்பனருக்கு எதிராக பார்ப்பனர் அல்லாதோர் சொல்லிட்டு நம்ம எல்லாம் ஓர் அணிக்குள்ள நிக்கணும்னு சொல்லுவாரு. அப்ப அதுவும் ஒரு அரசியல் தான். அந்த அரசியல் நம்ம பிறகு பேசுவோம். நீங்க சங்கின்ற ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, அதை சார்ந்து பேச வரும்பொழுது இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற பெரியாரிஸ்டுகள் என்ன பண்றாங்கன்னா, என்ன நடந்தாலும் தலித்துகளுக்கு எதிரான போராட்டமா, அதுக்கான முழு அங்கீகாரத்தையும் எங்களாலதான் நடந்தது, எங்களாலதான் செஞ்சது அப்படின்றது. சமூக ஊடகங்களில் பெரியார் இல்ல நீ படிச்சிருக்க முடியுமா, பெரியார் இல்ல நீ மேல் சட்டை போட முடியுமா, பெரியார் இல்ல நீ செருப்பு போட்டு முடியுமா அப்படின்ற வாதங்கள் எதிர்த்தரப்பு கோபத்தை கொடுக்குது. அப்ப எனக்கு ஒரு ஷாலின் மரியல் லாரன்ஸ் என்ற ஒரு பெண், அவங்களை குறித்து எனக்கு சென்ற வருடத்தான் அவங்களை குறித்து ஒரு அறிமுகம் எனக்கு வருது. அவங்கள நான் கவனிக்க ஆரம்பிக்கிறேன். அவங்களுடைய ஹிஸ்டரி பாத்தீங்கன்னாக்கா அவங்கள எதுக்காக எனக்கு அவங்கள கவனிக்க ஆரம்பிச்சுன்னா, இந்த பெரியாரிஸ்டுகள்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, நீலசங்கின்னு ஒரு கும்பல் உருவாகி இருக்கு தோழர், நீலசங்கி அப்படின்னு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னது நீலசங்கியா? நீங்க இது வரைக்கும் காவி சங்கீத்தானே சொல்லிட்டு இருந்தீங்க. காவி சிந்தனை அவர்களுடைய இவங்க நீலசங்கின்னு சொல்ற இவர்கள் ஒடுக்குதலுக்கு உட்பட்ட மக்கள், ஒடுக்கு முறையிலிருந்து தங்களை அதுல விடுபட்டு கொள்ளணும்ட்டு இந்தியா முழுவதும் தலித் என்ற ஒரு கட்டமைப்புகள் ஒருங்கிணைக்கப்பட்டு
அதுல வந்து நம்மளால நம்மளுடைய அழுத்தப்படுகிற அரசியலில் புறக்கணிக்கப்படுகிற அனைத்து ஒடுக்குமுறைகளுக்கும் வெளிப்படையாக நம்ம பேச ஆரம்பிக்கும் பொழுது இவர்கள் வந்து அந்த நீலசங்கின்னு சொல்றவர்கள் அம்பேத்கர் வாதியா இருக்காங்க. பெரியார் மேல சில விமர்சனம் வைக்கிறாங்க. பெரியாரை முற்றா புறக்கணிக்கிறார். அவர்களுடைய கேள்வி என்னன்னா, நீங்க இப்ப அதே கேள்விதான் வந்து கோபி நாயனாரோ முன்வைக்கிறாரு. இந்த சமூகத்துல இப்ப கடந்த எல்லாத்தையும் விட்டுருவோம். கருணாநிதி காலகட்டத்துல தலித் மக்கள் மீது நடத்தப்பட்ட வன்முறைகள், தாமிரபரணி அந்த விவகாரம் எல்லாத்தையும் விட்டுருவோம். இப்ப திராவிட மாடல் சொல்றாங்க இல்லையா? இந்த திராவிட மாடல்ல இந்த கடந்த 5 வருடங்களாக என்ன நடந்துட்டு இருக்கு? இப்ப திருநெல்வேலியில வந்து கடந்த 3 வருடங்கள்ல 1000க்கு மேற்பட்ட வன்கொடுமைகள் வந்து பதிவாகி இருக்கு. ஆனா பதிவு செஞ்சதை வந்து ஒரு வழக்கறிஞர் கேட்கிறாரு. தகவல் அறியும் சட்டத்தின் அடிப்படையில கேட்கும் பொழுது ஆதி திராவிடர் நலத்துறை அதிகாரி அந்த தகவலை கொடுக்கிறாரு. கிட்டத்தட்ட 1500 கிட்ட நடக்கிறது விஷயம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் திருநெல்வேலி மாவட்டத்துல மட்டும் சொல்றேன், நான் தமிழ்நாடு முழுவதும் பேசுறேன். அப்படியான ஒரு இதை வைக்கும் பொழுது தமிழ்நாட்டு அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, திருநெல்வேலி வந்து எந்த இதுவுமே நடக்கல, எந்த வன்கொடுமைகளும் பதிவாகல அப்படின்னு சொல்லி பேசுறது எவ்வளவு முரண்கள் பாருங்க. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் கோபத்தோட இன்னும் வீறிட்டு பேசுகிறார்கள். இன்னும் கோபத்தோட பேச ஆரம்பிக்கும் பொழுது நான் இவரால வந்து திராவிட கழகத்தால் உருவாக்கப்பட்ட மதிவதனி துணை செயலரா இப்ப இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சரி ஒரு பெண் வந்து ஒரு திராவிட கழகம் வளர்த்து எடுத்துக்குது, ஒரு நல்ல விஷயம். ஒரு குறிப்பா ஆண்கள் மட்டும் பதவி கொடுத்து அவர்களை அரசியல் படுத்தும் ஒரு இயக்கங்கள் கட்சிகள் இருக்கும் பொழுது ஒரு பெரியார் இயக்கம் பெண் விடுதலை பேசிக் கொண்டிருந்த பெரியார் இயக்கம் பெண்களை அரசியலாக தயார்படுத்தும் பொழுது அதுக்கான ஒரு வாய்ப்பு மதிவதனைக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னும் பொழுது அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்றத நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நானும் அவர் உருவாக்கப்பட்ட காலத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த லூலு விவகாரம் வரும்போது கூட அவங்க எந்த கருத்து சொல்லல. அப்போ நான் என்ன நினைச்சேன்னா, லூலு விவகாரம் லூலு விஎஸ் தமிழச்சி இந்த அளவுல தான் பார்க்கப்படுகிற விவாதமா இருக்கு. அது லூலு குழுன்றது பெரியார் கூறிய கம்மின் வாழ்க்கை முறையை உருவாக்குறன்னு சொல்லி உருவாக்கிய ஒரு குழு. பெரியார் பெயர்களால் பெரியாருடைய பெண் விடுதலை சிந்தனைகளால் பெண்களை சீரழித்துக் கொண்டு பாலியல் உட்படுத்தி அந்த நாசம் செய்த இதுக்கு கருத்துக்கு எதிராக தமிழ்நாட்டுல இருக்கிற மதிவதனி தான் பேசியிருக்கோம். பிரான்ஸ்ல இருக்கிற தமிழச்சி பேசணும். தமிழ்நாட்டுல இருக்கிற மதிவதனியோ அருள்மொழியோ ஓவியா போன்ற பெண்கள் பேசணும், சுந்தரவல்லி போன்ற பெண்கள் பேசணும். இவர்கள் 4 பேரும் அதை மூடி மறைக்கிறாங்க. அது எவ்வளவு ஆபத்தான அரசியல். அப்போ இந்த அரசியலுக்கு உருவாக்கப்படுகிற இந்த பெண்கள் அவர்கள் எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அப்படிதான் அவங்கள தயார்படுத்தி விடுறாங்க. நீ ஒரு ஆண் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து அல்லது நாங்க சொல்ற இதுதான் அரசியல், இந்த அரசியலை தாண்டி நீ வேற தேவையற்ற விவாதங்கள் போகக்கூடாதுன்ன பொழுது அவங்க அதை சார்ந்தே பேசிட்டு இருக்காங்க. கடந்த 4 வருடமா பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஊதுகுழலாக மதிவதனி இருக்காங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் கோபி நாயனார் வைக்கிறது 100% சரியான கேள்வி. அந்த கேள்வி அந்த இடத்துல இருந்து விலகி போறாங்க. யாருமே எந்த பெரியாரிஸ்டுகளோ மதிவதனை போய் நீ இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா, மதிவதனைய கேள்வி கேட்கலாமா அப்படின்னும் பொழுது இவர்கள் ஏன் பெண்களுக்கு எதிராக ஒரு கருத்து வைக்கக்கூடாதா? ஏன்னா பெண்கள் அரசியல் பேசுறாரு அவரு, அரசியல பெண்ணும் இல்ல ஆணும் இல்லை. ஒரு விவாதம் நடக்குது, அரசியல் சார்ந்த விவாதம். அப்ப நீ இன்னும் பெண்ணா பார்த்துட்டே இருக்கீங்களா? மதிவதனி பெண்ணும் கிடையாது ஆணும் கிடையாது. ஆண்மை அழி பெண்மை அழி அரசியலா பாரு, அந்த பார்வையே இல்லாம இருக்கு பெரியாரிஸ்டுகள் கிட்ட. அதையெல்லாம் தான் அவர் கேள்விக்குட்படுத்தும் பொழுது நீலசங்கி அப்படின்ற அப்ப ஒரு ஒடுக்கப்பட்ட மனிதனை நோக்கி நீலசங்கின்னு சொல்ற, அப்ப நீ யாருடா, நீ தாண்டா திராவிட சங்கி அப்படின்னு அவர் கேட்கிறாரு. கோபம் வரும். அது அரசியலான கோபம். அவருடைய கோபம் கூட வந்து இது ரொம்ப ஆதரவா பெரியார் இயக்கத்துக்கு ஆதரவாக அவரு வந்து எப்பவுமே நான் பல இது பார்த்திருக்கேன்.
எனக்கு கோபி மேலயும் நிறைய விமர்சனம் இருக்கு. ஆனா அவர் நிறைய ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துட்டே தான் இருந்தாரு. அப்பயே எனக்கு பெரியார் இயக்கம் மேல நிறைய விமர்சனம் இருக்கு. ஆனா கோபி வந்து விட்டு கொடுக்காம அது பேசிட்டு இருந்தாரு. எனக்கு கேட்டாக்கா அவரு விசிக கட்சியில இருக்காரு. விசிக கட்சியில இருந்துகிட்டு அவரு முறையீடு செஞ்சாலும் திரும்பாட்ட சொன்னா கூட அங்க வேலைக்கு ஆகாது. ஏன்னா கூட்டணி கட்சி அது. யாருமே எல்லாருமே எல்லா வகையிலும் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறது திராவிட மாடல். நான் சொல்றத கேளு, என்ன கொண்டாடு, என்ன புகழ்ந்து பேசு, என்னை தாண்டி நீ எதுவும் பேசாத. பேசன்னா நீ உன காலி பண்ணிடுவ, நீ பேசன்னா உன நாசம் பண்ணிடுவ. அப்படிதான் என்ன நாசம் பண்றதுக்கு முயற்சி எடுத்தாங்க. 2021 நூலுக்குழு சார்ந்து புகார் காவல்துறையில கொடுத்துட்டு 2022 நேரடியா எழும்பூர் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கு. அப்போ ஒரு பிரச்சனை வந்தது. அதுக்கு பிறகு இப்ப பொதுநல வழக்காக்கி 2024 வச்சிருக்க. இந்த கேஸ் எடுத்தாக்கா ஒட்டுமொத்த திராவிட தூண்களும் ஆட்டம் காணோம்னு சொல்லிட்டு அந்த கேஸ் கட்டையே வந்து வெளியெடுக்காம பாத்துட்டு இருக்காங்க. இவர்கள்லாம் அம்பலப்படுத்தணும்னாக்கா நம்ம தொடர்ந்து இத குறித்து பேசணும். இவர்கள் உண்மையான பெரியாரிஸ்டுகளா? பெரியார் ரொம்ப தெளிவா செயல்பட்டார். அதுக்கான நான் சில உதாரணத்துல பார்ப்போம். பெரியார் காலத்துல யாருமே அம்பேத்கர்வாதிகளை நீலசங்கின்னு சொன்னதே கிடையாது. ஏன்னா பெரியார் வாழ்ந்த காலத்திலேயே பெரியாருக்கு எதிராக செயல்பட்ட அம்பேத்கர்வாதிகள் இருந்தாங்க தமிழ்நாட்டுக்குள்ள. அவங்க பெரியாரில் அரசியலோட இணக்கமா வரல எல்லா காலகட்டத்திலையும். ஏன்னா பெரியார் வருவதற்கு முன்பாகவே அவங்க அரசியல் பேசிட்டு இருந்தாங்க. பெரியார் வந்து திராவிட அரசியல் பேசல. பெரியாருக்கு முன்பாகவே அந்த இயக்கங்கள் பேசிட்டு இருந்தா அதையும் நம்ம பார்த்துருவோம். இரட்டைமலை சீனிவாசன் தோழர் வந்து பாத்தீங்கன்னாக்கா 7 ஜூலை 1859 பிறக்கிறாரு. அவரு பிறந்து 20 வருடங்களுக்கு பிறகுதான் 17/9/1979 பெரியார் பிறக்கிறார். இரட்டைமலை சீனிவாசன் தோழருக்கும் பெரியார் தோழருக்கும் 20 வயசு வித்தியாசம். அதே மாதிரி பெரியார் பிறந்த 20 வருடங்களுக்கு பிறகு அம்பேத்கர் பிறக்கிறாரு. 14 ஏப்ரல் 1891. சரிங்களா? 20 வருடம் வித்தியாசம் இருக்கு. அப்ப அந்த இவரு பெரியார் பிறந்தது வந்து ஆதிக்க சாதி சமூகத்துல பிறந்திருக்காரு. அவருடைய ஹிஸ்டரிய பாத்தீங்கன்னாக்கா 38வது வயதுல பெரியார் 1917 ஈரோடு நகர்மன்ற தலைவரா ஆகிறாரு. அதுக்கு பிறகு அது கூட சேர்ந்து 29 கௌரவ பொறுப்புகள் வகிச்சிருக்காரு. ஒரு மனிதன் வந்து அவங்க ஃபேமிலியா ரொம்ப பணக்கார குடும்பம், வணிகம் செய்யற குடும்பமா இருந்தது. அவருக்கு அனைத்துக்குமான சமூக அங்கீகாரம் அவருக்கு தொடர்ந்து இருந்துட்டே இருந்தது. பெரியாருக்கு போகும் இடமெல்லாம் சமூக அங்கீகாரம் அவருடைய சிறு வயதுல இருந்தே இருக்கு. அதே மாதிரி பொறுப்புகள் போது நம்ம ஊர்ல பெரிய மனுஷன் இவன் தான்ப்பா, இவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற தன்மை. அந்த அந்த பெரிய மனுஷர்களாக இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் ஒண்ணு செல்வந்தருடைய மகனா இருக்கணும், ஆதிக்க சாதி மகனா இருக்கணும். இந்த 2 தாண்டி வேற எந்த வகையிலும் தமிழ்நாட்டுல அன்றைய காலகட்டத்துல ஒரு பதவியை வந்து யாராலுமே பெற முடியாது. அதுவும் ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருக்கிற சார்ந்த யாராலையும் அந்த பதவியை வாங்க முடியாது. அப்படியான ஒரு பதவி, ஒரே ஒரு பதவி கூட அம்பேத்கருக்கு கிடைக்கல, பெரியாருக்கு கிடைச்சிருக்கு. அப்போ சமூக அங்கீகாரம் பெரியாருக்கு இருக்கு, அம்பேத்கருக்கு இல்ல. ஏன் அம்பேத்கருக்கு இல்ல? அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வராரு. அவருக்கு கல்வி உரிமை கூட மறுக்கப்பட்டிருக்கு. அவரு மத்த மாணவர்களோட போய் சரிக்கு சமமா உட்கார முடியாது. அவருக்கு இந்த நம்ம சமகாலத்துல ஸ்கூலுக்கு போறதுக்கு அந்த 4 வயசு பையன் ஸ்கூல் பையன் எடுத்துட்டு போவான், வாட்டர் பேக் எடுத்துட்டு போவான், குடிக்கிறதுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போவான். அம்பேத்கர் என்ன பண்ணுவாருன்னா சாக்கு பைய சுருட்டி கையில வச்சுட்டு தூக்கிட்டு போவாராம் 4 வயசுல. மத்த மாணவர்கள்லாம் மேசையில உட்காந்து படிப்பாரு, இவங்க தனியா ஒரு சாக்கு பைய போட்டு கோணிப்பை மேல உட்காந்து படின்னு ஒரு தனி மாணவனா ஒரு உட்காந்துக்கும் போது அந்த சிறுவனாக இருக்கும் போது அவனுடைய வலி தெரியுமா? அந்த சாதி சமூகத்துக்கு தெரியுமா? நீ இந்த இடத்துல இதாண்டா உன் இடம், இந்த இடத்துல தாண்டா நீ நிக்கணும்னு. இதே அணுகுமுறை நவீனமான காலத்துல எப்படி மாத்தப்படுதுனாக்கா, நேற்று ஒரு பேட்டி பார்த்தேன். கோபி நயனார குறித்து அந்த முக்தார் பேசுற முறை, உக்காந்துக்கிற துணி, கால் மேல கால் போட்டுக்கின்னு பேசுற அலட்சியமான வார்த்தை,
அந்த நபரை குறித்து நான் நேத்து அவர் யாரு அந்த முக்தாரை குறித்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு முக்கியமான கள போராளி கிட்ட நான் கேக்குறேன். சிட்டுக்குருவி லேகியத்தை வித்துட்டு இருந்தாராம். முக்தார் என்பவர் சிட்டுக்குருவி லேகியத்தை விற்பவராகவோ இரவு நேரங்கள் அந்த மஜா செய்வது எப்படி மேட்ரு பண்றதுல எப்படின்னு பேசிட்டு இருந்த ஒரு நபருக்கு என்ன சமூக பொறுப்பு இருக்கோ, என்ன அரசியல் அறிவு இருக்க முடியும்? ஆனால் கோபி நாயனார் அப்படி கிடையாது. கோபி நாயனார் மார்க்சியம் படித்தவர், கம்யூனிஸ்டம் படித்தவர், பெரியாரியம் படித்தவர், அம்பேத்கர் படித்தவர். அவரு கலைகளை கூட கலையில கூட வியாபாரமா பார்க்கல. அவரு கலையை கூட மக்களுக்கான கலையா முன்னிறுத்தினர். ஆனால் அவர் பிற்படுத்தப்பட்டவர். அதே சமயம் நயனாருடைய அணுகுமுறை முற்றாக நேர்மையா இருக்குதா, அதுல தவறா இருக்கா, அவர்ல எதாவது அரசியல் பின்னணி இருக்குதா, அவர் காசு வாங்கினாரா, அதெல்லாம் அவர் தான் நிரூபிக்கணும். ஆனால் கோபி நாயனார் பேச ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்பத்துல சொல்ற ஆரம்ப கட்டத்துல அதர்ம மனோஜ், தாப்பேத்திக அதர்ம மனோஜ், மைனர், அப்புறம் வேற சில நபர்கள் அந்த இவரு கோபி நாயனார் ஒரு பெண்ணை விவாதம் சார்ந்து வரும் பொழுது தேவடியா மகனே அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னு சொல்லி, நீ எல்லாம் கருத்தியல்வாதியா அப்படின்னு எல்லாரும் இவங்க அந்த குரலை போட்டு அவர் அட்டாக் பண்றாங்க. இவர்களை நோக்கி இந்த பெரியாரிஸ்டுகளை இளைய தலைமுறை ஆர்வ கோளாறு பெரியாரிஸ்ட் நான் கேட்கிறேன். இதே நீங்க 2 பேரும் இந்த பெரியார் சரவணன் எடுத்து உட்காந்து பாலியல் குற்றவாளிய பேட்டி எடுத்தீங்க. அந்த பேட்டியில என்னென்ன தெரியுமா சொல்றான் பெரியார் சரவணன்? தமிழச்சி சோபா சக்தியோட தன் வீட்டு சோஃபால செக்ஸ் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அதை பார்த்து தமிழச்சியின் கணவர் மாரடைப்பால் மரணம் அடைந்தார். இது ஒண்ணு. இது நாகரிகமான ஒரு விஷயமா? இதை இந்த சமூகத்துக்கு இந்த பெரியாரிஸ்டுகள் சொல்வதற்கு முன்பு அதற்கான ஆதாரத்தை பெரியார் சாரிடம் எடுத்து பெற்றார்களா? இந்த கிளிகிளிப்பு கில்மா கதை பேசுறதுலாம் ஒரு விதம் இருக்கட்டும். அதை பேசுறதுக்கு சமூக தளத்துல 1000 மனிதர்கள் இருப்பாங்க. நீ கருத்தியல்வாதி தர பொறுக்கி மாதிரி பேசிட்டு இருக்க. பொறுக்கி மாதிரி பேச வைக்கிறதுக்கு ஒரு பாலியல் குற்றவாளியிட்ட உட்கார வச்சுக்கிட்டு சோஃபா கதை கிளிகிளிப்பு கதை எல்லாம் பேசுறீங்களே. என்னுடைய கணவர் இறந்த காரணம் என்ன, அதோட பின்னணி என்ன, கேன்சர்ல பாதிக்கப்பட்டு 2014 இறந்த என்னுடைய கணவருடைய விவகாரத்தை சோபா சக்தியோட இணைத்து பேசுற அந்த அரசியல் இருக்கு பாருங்க, ஆபாச அரசியல். இதையெல்லாம் இன்ற பெரியாரிஸ்டுகள் செய்றாங்க. இதே மைனர் தான் எந்த குரலை வெளியிட்டு கேட்கிறான், ஒரு பெண்ணை எப்படி கண்ணியமாக உங்ககிட்ட நடத்த முடியுமா? நீங்க இவ்வளவு கேவலமாக பேசுறீங்களே, சொல்றீங்களே, ஏன் இவ்வளவு இழிவா பேசுங்க? நீ தாண்டா இந்த மாதிரிலாம் பெரியார் சொன்ன கூட்டம் உட்காந்து பேசுனீங்களே. அப்புறம் ஒன்னு சொல்றான், தமிழச்சி சோபா சக்தி அடித்து கீழே பல்லே இல்லையா, எல்லாமே உடஞ்சு விழுந்துருச்சான், நான் போய் பல் செட்டு மாட்டேன்னா. அப்ப அவனும் ஒரு பெரியாரிஸ்ட் தான். பெரியார் சரவணன் என்று சொல்லி கொடுக்க அவனும் ஒரு பெரியாரிஸ்ட் தான். சரி, எனக்கு கீழே பல்லு எல்லாம் கொட்டி போச்சு, பல் செட்டு நான் போட்டிருக்கேன், இதை நீ அரசியல் படுத்த முடியா? தமிழச்சிக்கு பல்லு கொட்டி போயிடுச்சு, அதனால தமிழருக்கு எல்லாம் நீதி கிடைக்காதா? பெரியாரிஸ்டுகளுக்கு எல்லாம் இதுக்கு மேல வலிமையற்றவர்களாக மாறிவிடுவார்களா? அப்ப நீ சொல்ல வர விஷயம் என்ன? இதே பெரியார் சரவணன் தன்னுடைய பக்கத்துல எழுதுறான், நான் பொறுப்பற்ற இருக்கிற நிலையில நான் வேலைக்கே போகாம நான் திரிஞ்சிட்டு இருந்தேன். என் மனைவி தான் ஒரு ஆலை தொழிற்சாலைக்கு போய் தினக்கூலி பெற்றுக் கொண்டிருந்தா. ஒரு கட்டத்துல என்னை மாத்திக்கவே முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு அவர் விஷத்தை குடித்துட்டாரு. விஷத்தை குடிச்சதால கண் பார்வை மங்கிடுச்சு. அவங்க விஷம் குடிக்கும் பொழுது அவங்க 3 மாத கருவா இருந்தது அவங்களுக்கே தெரியல. அவங்க அந்த பாதிப்புல குழந்தைக்கு கூட இதய பிரச்சனை எல்லாம் வந்துடுச்சு. அவங்களுக்கு விஷம் குடிச்சதால அந்த பல்லுலாம் கீழே சில பல்லு கொட்டி போயிடுச்சுன்னு எழுதியிருக்கான். இது நான் இந்த சர்ச்சை வருவதற்கு முன்பு அவன் பொண்டாட்டிக்கு பல்லு கொட்டிடுச்சுன்னா ஊர்ல எல்லா பொண்டாட்டிக்கும் பல்லு கொட்டிடுச்சுன்னு சொல்லணும். அப்ப வன்மங்கள் பெரியாரியல் பெரியாரியல் பெரியார் பெண்ணியம் உங்களை எப்படி தயார்படுத்திருக்கு, எப்படி பேச வச்சிருக்கு சமூக ஊடகங்கள்ல? அப்படி பேசும் பொழுது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலரா இருந்து அதை தூக்கி வீசினார், போடா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் போராட்டம்லாம் பெண்கள் விவகாரத்துல சிக்கிட்டு இருக்கான்.
திராவிட கழகமே வந்து பெரியார் சரவண தூக்கி வீசுது. அதே பெண்கள் விவகாரம், பண மோசடி, இப்படி பல நிகழ்வுகள் நாங்க சொல்றோமே. இந்த நிகழ்வுகள்லாம் மைனருக்கு தெரியாதா? ஏன்னா இங்க பெரியாரியவாதிகள் என்பவர்கள் தாங்க சொல்றத மட்டுமே கேட்டுட்டு பேசணும். இப்ப தமிழக திமுக மீது விமர்சனம் வைக்கிறாங்க. இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் பேசுறாங்க. இப்ப கொளத்தூர்மணி மேல பாலியல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சுபவி மேல பாலியல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்ப இவங்கெல்லாம் வந்து நம்மள காப்பாத்திக்கனாக்கா நம்ம தமிழச்சி வந்து காப்பாத்திக்கணும். அப்ப அதுக்கான பிரச்சாரம் எடுக்கிறீங்கல்ல, அத நான் எப்படி எதிர்கொள்வேன்? நான் கேஸ் போட்டிருக்கேன். கொளத்தூர்மணி அந்த அளவு சுந்தரவல்லியாக இருந்தாலும், சுபவியாக இருந்தாலும் நீதிமன்றத்துல வந்து பேசணும். நான் கேஸ் போட்டு வச்சிருக்கேன். பெரியார் சாமிக்கு அவதூறு கேஸ் போட்டு வச்சிருக்கேன். மைனர் மேல கேஸ் போட்டு வச்சிருக்கேன். பொருளாதாரம் இருக்கு, சுயமரியாதை இருக்கு. இதுக்கு மேல உங்கெல்லாம் விடவே மாட்டேன்ட்டு 5 வருஷமா பேசிட்டு இருக்கேன். இந்த நூலு விவகாரத்தை தவிர பெரியாரிஸ்டுகள் எல்லாத்தையும் பேசுவாங்க. இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற பெரியாரிஸ்டுகளுக்கு சூடு, சொரண, மானம், ரோஷம்னு ஒண்ணு இருந்தாக்கா, தமிழச்சி தமிழச்சி மோசமான ஒரு நபர் தான், பெரியாரியல் பேசுவதற்கு அருகதையே இல்லைன்னு தமிழ்நாட்டுல இருக்கிற 10,000 ஒட்டுமொத்த பெரியாரிஸ்டுகளை உட்காந்து தனியா நான் உட்கார வச்சு நிகழ்ச்சி நடத்தினா கூட நான் வந்து அவர் கேட்கிற கேள்விகளுக்கு ஒரு பெரியாரிஸ்ட கூட வாய் தந்து பேச முடியாது. இன்றைய சமகாலத்துல இப்ப நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா உங்க மேல மட்டும் குறைகள் இல்ல. இப்ப குபி நாயனார் அவர் மேலேயும் ஒரு குறை. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் மேலேயும் குறை வைக்கும் போது பெரியாரிஸ்ட்னு சொல்லக்கூடிய பெரியாரிஸ்ட் இயக்கங்களுக்குள்ளேயே வந்து இந்த சாதிக ரீதியான ஒரு ஒடுக்குமுறை இருக்கு நீங்க சொல்றீங்களா? கண்டிப்பா இருக்கு. அதனாலதான் பிச்சு புடின்னு ஓடியான்ட்டேன். இங்க என்ன பிரச்சனைனாக்கா, நான் வாசிப்பின் ஊடாக இந்த காலகட்டம் ஒன்று இருந்தது. நான் வெறும் புத்தகத்தோட தான் இருப்பேன். என்னை சுத்தி லெனின் சுத்திட்டு இருப்பாரு, மார்க்ஸ் சுத்திட்டு இருப்பாரு, மாவோ சுத்திட்டு இருப்பாரு, சேகுவாரா. என்னுடைய கேள்விகளுக்கு விடையாக அவர்கள் இருப்பார்கள். நான் ஒரு கற்பனையில வாழ்ந்துட்டு இருந்தேன். எல்லாமே வந்து அவர்களுக்கான தத்துவம். அவர்கள் வாழ்ந்துட்டு அவர்கள் சரியா செய்துட்டு அவருடைய நிலைப்பாட்டில இருந்து போயிட்டாங்க. ஆனா அவர்கள் வழி நடந்து கொண்டிருப்பவர்கள் கம்யூனிஸ்டுகளாக இருந்தாலும் சரி, மார்க்சியவாதிகளாக இருந்தாலும் சரி, மாவோயிஸ்டுகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் சரியாக இயங்குகிறார்களா அப்படின்னு நம்ம அவர்களை சீர்திருத்தி பார்க்கணும்னாக்கா, அவர்கள் தத்துவத்தில் இருந்து சிறிதளவேனும் பிழற் கொள்ளாமல் சரியான நேர்மையான அரசியலை, மக்களுக்கான அரசியலை எந்த சமரசமும் இல்லாமல் நேர்த்தியாக, நேர்மையாக, எளிமையாக அதே மக்களிடம் கடத்தி மக்களுக்கு அரசியலை பயிற்றுவிப்பவர்களாக இருக்கிறார்களா என்பதை மட்டும்தான் பார்க்க வேண்டும். அதுதான் மனித உரிமை செயல்பாடுகளாகிய எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற முதல் பாடம். அப்போ இந்த பாடலோட தான் நான் எல்லாத்தையும் பாக்குறேன். ஒரு பெரியார் இயக்கம் இப்ப செயல்பாடுகள் என்னன்னா, அன்றைய காலத்துல பெரியார் இயக்க செயல்பாடோட நம்ம பார்க்கணும். அன்றைய ஒட்டுமொத்தமாவே பெரியாரை புறக்கணிக்க முடியாது. அதுக்குத்தான் இந்த விஷயத்த சொல்லிட்டு இருந்தேன். சற்று முன்பு பேசும்போது நான் சொன்னேன், பெரியாருக்கு வந்து சமூக அங்கீகாரம் இருந்தது. அதனால்தான் அவருடைய 38வது வயதுல 1917 ஈரோடு நகர்மன்ற தலைவராக வராங்க. அதனோட அவருக்கு 29 பதவிகளும் இருந்தது. ஆனா அதே பெரியார் என்ன பண்றாருன்னா, பெரியார் எப்பவுமே தன்னை முன்னிறுத்தி கொள்ற நபராக, இந்த சமரசம் செய்து கொள்கிற நபராக அவரு ஆரம்ப கட்டத்துல இருக்கவே இல்லை. 1919 அந்த ஒரு பிரச்சனை நடக்குது. அதுல வந்து காங்கிரஸ் வந்து சீர்திருத்தத்தை வந்து செயல்படுத்துவோம், இந்த மூட நம்பிக்கையை ஒழிப்பதற்கும் அவருடைய மக்களுடைய வாழ்வாதார தேவைகளை உயர்த்துவதற்கும், அதாவது அந்த பகுதியில் இருக்கிற குடிநீர் போடுறது அந்த மாதிரி இதெல்லாம், அதுக்கான இதையெல்லாம் வளர்த்தெடுக்கிறதுக்கு மக்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு பணிக்கெல்லாம் பங்களிப்புலாம் நம்ம முன்னெடுக்கணும்னு பேசும்பொழுது அதன் பால் ஈர்ப்பு கொண்டு தான் பெரியார் அந்த பதவிக்கு போறாரு. அதே மாதிரி குடிநீர் வாரியம் மூலியமாக அந்த பகுதிக்கு குடிநீர் இதெல்லாம் வந்து போடுறது, வேற சில இதெல்லாம் ஆர்வத்தோட செயல்படுற ஒரு இளைஞனாக பெரியார் அந்த காலகட்டத்துல இருந்தாரு. ஆனா அந்த சாதிய பிரச்சனைன்னு வரும் பொழுது அதுல வந்து வகுப்புவாதம் காங்கிரஸ் கிட்ட இருக்கிறதாக தெரிந்து கொண்ட பெரியார் அதே பதவியை 1919 ராஜினாமா செய்றார். உங்ககிட்ட இருந்துன்னு எனக்கு வகுப்புவாதி, சாதியவாதிகள் உங்ககிட்ட இருந்துட்டு நான் வந்து மக்கள் பிரச்சனை இதெல்லாம் குடிநீர் அத்தியாவசிய தேவை பூர்த்தி செய்ய நிறுத்திக்கோன்னு சொன்னாக்கா,
நான் அதையும் தாண்டி சாதியத்துக்காக நான் நின்று குரல் கொடுப்பேன்னு அவர் தெளிவா ஆரம்ப கட்டத்துல இருக்கிறாரு. சாகும் வரைக்கும் சாதியவாதிகளும் அவர் சமரசம் செய்யல. ஆனால் இதே பெரியார் இதுல சாகும் வரை சாதியவாதங்கள்ல ஒரு சமரசம் செய்யலின்னு சொல்றீங்க. 2 இன்சிடென்ட்டை நான் சொல்றேன். ஒன்று வந்து கோவையில் இருக்கக்கூடிய சர்வஜனா மேல்நிலை பள்ளியில் போய் அவர் தன்னுடைய நாயுடு சமுதாயத்திற்காக முழுமையாக எல்லா நாயுடுகள்லாம் ஒன்று சேரணும், எல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் பேசினதாக விடுதலை இதழிலே வந்திருக்குது. அது வந்து பலரும் இன்னைக்கு சொல்லி கொண்டிருக்காங்க, அது தெரியும். இன்னும் ஒன்று, ஆமாம், அது ஒரு செய்தி. அதுக்கு அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சாதி வேண்டாம்னு சொன்ன பெரியார் அந்தந்த அந்த அந்த காலகட்டத்துல இப்ப நடக்கிற காலகட்டத்துக்கு நீங்க வராதிங்க. நீங்க அந்த காலகட்டத்துக்கு போனோம் 1919 கிட்ட நீங்க அதெல்லாம் போனாக்கா அன்றைய காலகட்டத்துல இல்ல சாதி சங்கங்கள் அந்த அவங்களுடைய கோரிக்கைகளுக்காக அந்த சங்கங்கள் சாதியம் இருக்கும் வரைக்கும் இருக்கணும். சாதி ஒழிச்சுட்டாக்கா சாதி சங்கங்கள் தேவையில்லைன்னு பெரியார் சொல்றாரு. அப்ப நாயுடு இப்ப வந்து நாடார் கவுண்டர் அவர்களும் ஒரு காலகட்டத்துல ஒடுக்கப்பட்ட இடத்துக்கு நிற்கும் போது அவர்களுக்கான சங்கம் இருக்கும்போது அங்க போய் பேசுறாரு பெரியார். நிறைய சாதி சங்கங்களை பேசுறாரு. இதே பெரியார் நான் பெரியார் கிட்ட இன்னும் நான் ஒரு காலகட்டத்துல எனக்கு தெளிவா சொல்லணும்னாக்கா எளிமைப்படுத்துவோம். நாம வந்து என்னுடைய கருத்துன்னு நம்ம பேசுறதை விட நான் வந்து 2004 நினைக்கிறேன். நான் ஒரு பெரியாருடைய கட்டுரைகள்லாம் வந்து ஆவணப்படுத்தும் போது தமிழ் மனத்துல ஒரு தலித் அமைப்பு சார்ந்த ஒரு தோழர் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாரு. நான் அன்றைக்கு பதிவு செஞ்ச கட்டுரை வந்து ஆதி திராவிடர் சார்ந்தது. அப்ப ஆதி திராவிடர் நலம் சங்கம் சார்பாக அழைக்கப்பட்ட பெரியாருடைய ஸ்பீச் மேடை பேச்சு நடைபெறுது. பெரியார் அந்த மக்களை நோக்கி நீங்கள் உங்களுடைய ஒடுக்கப்பட்ட இருக்கிற இதுல இருந்து நீங்க விடுபடணும்னாக்கா நீங்க தான் போராடணும் அப்படின்ற வார்த்தையை வந்து தொடர்ந்து அந்த இதுல வந்து சொற்பொழிவுல பேசுறாரு. அது குடியரசு தொகுதியில வந்திருக்கு. நான் பல இது ஆதி திராவிடர் போக பேசும்போது அப்படி பேசியிருக்காரு. இப்ப இதே பெரியார் மத்த சாதி சங்கங்கிட்ட போய் பேசும் பொழுது பார்ப்பனர் அதான் நாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிற இதே பெரியார் ஏன் ஆதி திராவிடர் கிட்ட போய் நீங்கன்னு பேசுறாரு? அதுடைய உள்ளடக்கம் என்னன்னு அந்த தோழர் வந்து என்கிட்ட கேட்கிறாரு. அப்ப ஒரு நான் என்னுடைய பார்வை அப்போ எப்படி இருந்ததுனாக்கா, நீங்க பெரியாரே உங்களுக்கு பெரியார் எதை செஞ்சாலும் நீங்க ஒரு வெறுப்பாக நீங்க அதை பாக்குறதால உங்களுக்கு இப்படி ஒரு கேள்வியை நீங்க முன்வைக்கிறீங்கன்னு பொழுது இல்ல, நீங்களும் ஒன்னொரு பெரியாரியவாதி மாதிரி தான் சமாதானத்தோட இதை பதிவு பேசுறீங்க. நீங்க வேணா ஆதி திராவிடர் சார்ந்த பெரியார் பேசிய சொற்பொழிவு அனைத்தையும் எடுத்து நீங்க மீள பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அது சொல்லிட்டு போயிட்ட பிறகு நான் யோசிச்சேன், அவர் சொல்றாருன்னா அதை நம்ம உறுதிப்படுத்திக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை தேடி ஆதி திராவிடர் சார்ந்து பெரியார் பேசிய கட்டுரைகள்லாம் நான் வாசிக்கும் பொழுது நான் சில விஷயம் அப்படிதான் வருது. அதுக்காக பெரியார் அந்த மக்களை புறக்கணிக்கல. அந்த மக்களோட நீங்க அவங்க கிட்ட போய் பேசுற விதம் வந்து சொன்ன விதம் சில இடங்கள்ல தவறுதலா இருக்குதுனாக்கா அதுக்கு பெரியார் பொறுப்பெடுத்துக்கணும். இல்ல நான் வந்து புறக்கணிக்கிறார்னு சொல்ல, அவரையே தன்னைத்தானே ஒரு சாதிய ஆதிக்க சாதியோட ஒரு குடிமகனாக தான் அவர் நினைச்சு கொண்டிருந்தார். நீங்க இது ஒரு இன்சிடென்ட், சர்வதா ஸ்கூல்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்.